ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஓபி பிஓஎஸ் வந்துட்டு மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. எஸ்ஓபினாவே எப்பயுமே அது மின் டேர்ம் தான். மின் டேர்ம்ஸ் அப்படிங்கும் போது என்ன மீனிங் இருக்குன்னா எல்லாத்தையும் சமேஷன், இதை எஸ்ஓபி தானே, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தானே, அப்போ சமேஷன் போட்டுக்கோங்க. மின் டேர்ம்ஸ்னால ஸ்மால் எம் போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுத்துருக்க டேர்ம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு புரியும். என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 வேரியபிள் எடுத்துக்கிறேன். 3 வேரியபிள் அப்படின்னு சொல்லும்போது 2 power 3 2 power 3 8. அப்போ 0லேருந்து நம்ம 7 வரைக்கும் எழுதிட்டேன். அந்த ஒவ்வொரு இதுக்கும் நான் 3 வேரியபிளுக்கு ஏபிசி போட்டுட்டு 0னா 0 0 0, 1னா 0 0 1, 2னா 0 1 0, 3னா 0 1 1, 4னா 1 0 0, 5னா 1 0 1, 6னா 1 1 0, 7னா 1 1 1. இது எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 என்ன அப்படின்னு கேட்டேன்னா 0 1 1 நமக்கு சொல்ல தெரியணும். ஓகே, இப்போ இந்த வேரியபிளுக்கு நான் மின் டேர்ம்ஸ் எழுதுறேன். மின் டேர்ம் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்மால் எம்ஐ. அப்படின்னா இங்கே 0ன்னு இருந்ததுன்னா ஏ பார் போடுங்க, இங்கே 0ன்னு இருக்கா பி பார் போடுங்க, 0ன்னு இருக்கா சி பார் போடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு M0. இந்த 0 இருக்கு இல்லையா, M0. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பார் பி பார், இங்கே 1 இருந்தால் சின்னு போடணும். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லாமே M0 M1 M2 எக்ஸெட்ரா அப் டு M7. இந்த லாஸ்ட் ஒன் பாருங்க 1 1 1 இருக்கப்ப ஏபிசி. இது எல்லாமே மின் டேர்ம். இதே வேரியபிளை நான் மேக்ஸ் டேர்மில் எழுதுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 0 இருந்தால் ஆப்போசிட்டாக ஏ போடணும். இங்கே ஏ பார் போட்டோம் இல்லையா, ஆனால் இங்கே ஏ போடணும், ஆனால் இங்கே ப்ளஸ் போடணும். மேக்ஸ் என்னது, பிஓஎஸ், ப்ராடக்ட் ஆஃப் சம். பை இங்கே சமேஷன் போடுறோம், இங்கே ப்ராடக்ட்னால பைன்ற சிம்பலும் கேபிட்டல் எம் போட்டிருக்கோம். இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதே மாதிரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார் எக்ஸெட்ரா அப் டு. இப்போ லாஸ்ட் டைம் செக் பண்ணுங்க 1 1 1 இருக்கு அப்படின்னா 1 இருந்தால் இங்கே மேக்ஸில் என்ன பண்ணும், ஏ பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி பார். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனில் ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஏ பார் பி பார் சி பார் பிளஸ் ஏ பார் பி பார் சி எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த டேபிளை டக்குன்னு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு ஏ பார் பி பார் சி பார் எங்கே இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கா, அப்போ நம்ம M0 அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் ஏ பார் பி பார் சி எங்கே இருக்குது, M1ல இருக்குது. அப்போனா M0 ப்ளஸ் M1. இதை ஷார்ட்டாக எப்படி இல்லைனா சமேஷன் ஆஃப் எஸ்ஓபினா சமேஷன் ஆஃப் மின் டேர்ம்ஸ்னால ஸ்மால் எம். இதில் ப்ராக்கெட்டில் 0 1. அவ்வளோதான், சிம்பிள். இதே மேக்ஸ் டேர்ம்க்கு எப்படி எழுதணும், அதாவது பிஓஎஸ்க்கு இதே ஃபங்க்ஷனில் ஒரு 2 இது கொடுத்துருக்காங்களே, ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார். இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே M1ல இருக்குது. அப்போ M1 டாட், அங்கே ப்ளஸ் போடணும், இங்கே டாட் போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டேர்ம் M6ல இருக்குது, அதையும் போட்டேன். அதை எப்படி எழுதலாம், இங்கே சமேஷன் போட்டேன், இங்கே பை போட்டு கேபிட்டல் M 1 6. ஸோ திஸ் இஸ் த மின் டேர்ம்ஸ் அண்ட் மேக்ஸ் டேர்ம் ரைட்டிங். தேங்க்யூ.